ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த மாயக்கிட்ட எவ்வளவுதான் தோத்தாலும் மீண்டும் வெல்வது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா பாபா சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும். வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராக ஆகணும். அதற்கு அப்பாவை நினைவு செய்யணும். அப்போ தான் தூய்மையாகி வீட்டுக்கு போக முடியும். அப்பா கேட்குறாங்க, இப்போது ரொம்ப ஆழமாக தூங்கிட்டே இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? அப்பா சொல்கிறாங்க, இப்போ அஞ்ஞான இருளில் மக்கள் தூங்கிட்டே இருக்காங்க. அந்த தூக்கத்துக்கான காரணம் என்னென்னா, இன்னமும் இந்த கல்பம் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குது, இன்னும் இருக்குப்பா கலியுகம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நினச்சி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குன்னா இன்னமும் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கணுமா? அப்பா கேட்குறாங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய டைம் வந்துருச்சு. இன்னமும் இங்கேயே இருப்பீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி சாஸ்திரங்களில் அந்த மாதிரி எழுதிட்டாங்க, இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அதுதான் உண்மைன்னு கிடையவே கிடையாது. இப்போது வீட்டுக்கு திரும்பணும். இந்த பக்தி மார்க்கத்தில் கூட எல்லோரும் வீட்டை பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே எப்போ வீட்டுக்கு போகணும், எப்படி போகணும், அங்கே யார் கூட்டிகிட்டு போவா, இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரே இருளில் இருக்காங்க. அரை கல்பம் அதுக்காக பக்தி செஞ்சுக்கிட்டே வந்தீங்க. பக்தி செய்கிறதே எப்படியாவது வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தான், முக்தியை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பக்தியே செஞ்சீங்க. ஆனால் இப்போது இங்கே நடிக்க வந்தீங்க. ஆத்மா நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, நல்லா நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் நடித்து இப்போது வீட்டுக்கு போகணுன்றதையே மறந்துட்டீங்க. வீடுன்னு ஒன்று இருக்குன்னு கூட மறந்துட்டீங்க. இது நடிக்க வந்த இடம்னு கூட தெரியல. பக்தியை விடவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அரைகல்பம் பக்தி செஞ்சு அதுவே ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. பக்தியை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்பா சொல்கிறாங்க, இப்போ பக்தியெல்லாம் முடிஞ்சு போச்சு. பக்தி செய்கிறதெல்லாம் முடிவுக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு பக்தியில் உங்களுக்கு துக்கம்தான் கிடச்சிது. இப்போது அப்பா வந்ததே உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக தான். நீங்கள் அப்பாவை நினைவு செய்யணும். வீட்டை மறந்துட்டீங்க, வீட்டையும் நினைக்கணும். நம்ம வீட்டுக்கு போகணுன்ற அந்த நினைவு இருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? வீட்டிலேருந்து எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி மீண்டும் ஆகணும். வீட்டிலேருந்து வரும்போது எப்படி வந்தீங்க? தூய்மையாக வந்தீங்க. அப்போ அதே மாதிரி வீட்டுக்கு போகணுன்னா மீண்டும் தூய்மை ஆகணும். ஒன்று தூய்மையாகணும், இன்னொன்று உங்களோட நடத்தை எல்லாம் தெய்வீகமாக இருக்கணும். அப்போ தான் வீட்டுக்கு போக முடியும். நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க, பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு என்னை கூப்பிட்டீங்க. இப்போ நான் வந்துட்டேன். அப்பா சொல்கிறாரு, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏன்னா இப்போது வீடு உங்களுக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்குது. வீடு ரொம்ப தூரம் இருக்குதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வீடு ரொம்ப கிட்ட தான் இருக்குது. அப்பா உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நீங்கள் அப்பாவை நல்லபடியாக நினைவு செய்யணும். ஏன்னா அப்பாவை நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. பக்தியில் ஃபுல்லாக துக்கம்தான்.
அங்கே யாரை எப்படி நினைக்கணும், என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருந்தீங்க. அதனால் துக்கத்தை தான் அனுபவம் பண்ணீங்க. ஆனால் இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பாவை வந்து விதையாக இருக்கார், ஒளி ரூபமாக இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது அவரை நினைவு செய்ய செய்ய உங்களுக்கு சுகம் அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நினைவு செய்கிறீங்க. மற்றும் அரைக்கல்பம் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரை நீங்கள் நல்லபடியாக நினைவு செய்யணும். இந்த துக்க தாமத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தவரை நீங்கள் நினைவு செய்யும் போது உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும். இந்த கங்கையில் குளிக்கிறதுனால நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்க அப்படின்னா, அப்போ இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கணுமே. யாருமே வரவே இல்லை. அப்போனா வந்து தண்ணியில் குளிக்கிறதுனாலலாம் தூய்மை ஆக முடியாது. அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு குஷி அதிகமாகும். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும். அவங்க எவ்வளோ சுகமாக இருந்தாங்க, அவங்க எவ்வளோ சுகமாக வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. கதைகள்லாம் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அவங்களோட நீங்களும் வாழ்ந்தீங்க. லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யத்தில் இருந்தீங்க. நீங்களே லக்ஷ்மி நாராயணனாக இருந்தீங்க. அந்த அந்த வந்து நினைவு பண்ணி பாருங்கள், நம்ம தான் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு. ஆனால் அவங்கள மீண்டும் இந்த பழைய உலகத்தில் மாட்ட வைக்குது. இந்த துக்கமான உலகத்தில் மாட்ட வைக்கிறது யாருன்னா இந்த 5 விகாரங்கள் தான். அதுலேயும் பேராசையும் சாதாரண ஒரு பூதம் கிடையாது. அது மிக பெரிய பூதம். அது ரொம்ப உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. பேராசைப்பட்டு நீங்கள் வந்து துக்கத்தை தான் அனுபவம் பண்ணீங்க. அதே மாதிரி காமமும் வந்து சாதாரண இது கிடையாது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான துக்கத்தை கொடுக்குது. கோபம் சின்ன பசங்களை பார்த்தா கோபம் வருது, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா கோபம் வந்துடுது அப்படின்னு கோவப்படுறீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அந்த துக்கம் வந்து அனுபவம் ஆகுது. ஆத்மாவுக்கு சக்தி இழக்குது. இந்த விகாரங்களை வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் அன்பாகவும் சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் விகாரத்தை யூஸ் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே துக்கத்தை கொடுத்துக்கிறீங்களே, எனர்ஜி வந்து கம்மியாகுது. அதனால் இந்த விகாரங்களை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து இப்போது மீண்டும் தூய்மையாகணும். ஆனால் அப்பாவுக்கு தெரியுது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தான். இதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்பாவும் நேரம் கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறது சுலபம்தான். 7 நாள் பாடத்தை புரிஞ்சிக்கிறது, 84 சக்கரம் நம்ம சுற்றுறோம், இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது ஈஸி தான். ஆனால் நினைவு யாத்திரை, நினைவு மூலியமாக தூய்மையாகிறதுன்றது அது வந்து கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா இந்த மாயா வந்து அரை கல்பம் உங்களுக்கு வந்து உடல் உணர்வில் கொண்டு வந்துச்சு. அந்த பழக்கம் வந்து திரும்ப திரும்ப வர வைக்குது. அப்புறம் கீழே விழுந்துறீங்க. அப்புறம் கீழே விழுந்துட்டு திரும்பவும் எந்திரிக்கிறதுக்கு மாயா விட மாட்டேங்குது. திரும்பவும் எந்திரிக்கணும் அப்படின்னா சரி, இப்போது நடந்ததெல்லாம் வந்து பாஸ்ட். இப்போது நம்ம கீழே விழுந்துட்டோமா, சரி ஓகே. ஆனாலும் தூய்மையை எப்படியும் ஆகி தானே ஆகணும். திரும்பவும் நம்மலாம் வந்து முயற்சியே பண்ண வேணாம் அப்படின்னு என்ன மாதிரி உங்கள் மனசில் எண்ணங்கள் வந்தாலும் சரி, திரும்பவும் முயற்சி செய்யுங்க. சரி, இவ்வளோ நாளாக இருந்தும் நம்மளுக்கு இவ்வளோ விகாரங்களும் இருக்கே, ஆனால் என்ன பண்ணுறது, இப்போது நான் வந்து தூய்மையாகவே ஆக முடியாதா அப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. திரும்பவும் முயற்சி செய்யுங்க. ஏன்னா இது வந்து கிக் பாக்ஸிங் மாதிரி. இங்கே யார் வந்து கிக் பண்ணி தள்ளி விடுறாங்களோ, கீழே விழுந்துட்டாங்க, கீழேயே விழுந்துட்டாங்க, கீழே விழுந்தே கிடக்குறாங்க அப்படின்னா தான் அவுட்டு. நீங்கள் திரும்பவும் எந்திரிக்கலாம். அதனால் மீண்டும் முயற்சி செய்யுங்க.
இதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஆனால் வந்து திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு திரும்பவும் விழாதபடி முயற்சி செய்யுங்க. அந்தளவுக்கு அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்பாவையே நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த மாயாவோட எண்ணங்கள் வரலாம். ஆனாலும் நீங்கள் நினைவு செய்யுங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எல்லா விதமான சுகம், சாந்தி எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த மாயா வந்து விடாது, நினைக்கவே விடாது. ஆனால் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பாவை நினைவு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பாவக்கரைகள் வந்து நீங்கும். ஏன்னா பாவ கர்மங்கள் அரைக்கல்பமாக செஞ்சது உங்கள் தலைமையில் அதிகமாக இருக்குது. அது வந்து நினைவு செய்ய விடாமல் தடுக்கும். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நல்லபடியாக அப்பாவை தான் நான் நினைவு செய்வேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்து நினைவு செய்யுங்க. சில பேர் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 7 நாள் பாடத்தை எடுத்த உடனே நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரமாகவே முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. விடாமல் முயற்சி செஞ்சிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கன்னா, அப்போது நீங்களும் அதே மாதிரி முயற்சி செய்ய முடியும். ஏன்னா தூய்மை ஆகிறதுல தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், நேரம் பிடிக்கும். ஆனால் வந்து இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க, அது எல்லாமே வரும். ஆனாலும் நீங்கள் தூய்மை ஆகணும். அதுதான் வந்து தூய்மையாக ஆகிட்டுருக்கோன்னா அதெல்லாம் வந்தாலும் நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும். சில பேர் வந்து இந்த பிரம்மகுமாரிகள் கிட்ட போனாலே அவங்க கணவன் மனைவியை வந்து சகோதர சகோதரிகளாக மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே அது கூட ஒரு நல்லது தானே. அதாவது சகோதரன் சகோதரியாக பார்க்கறதுனால அந்த விகாரம் வந்து வராமல் இருக்கும். அது ஒரு யுக்திக்காக தான். அந்த யுக்தி வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுதுன்னா அந்த யுக்தியை பயன்படுத்தலாமே, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதே. தூய்மையாக ஆகணும், எப்படியும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு யுக்திகளை பயன்படுத்தலாம். ஆனால் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஆக்கிடுறாங்க, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அங்கே போகிறதுக்கே விருப்பம் வர மாட்டேங்குது. நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுனால தான், இந்த விகாரங்களில் போகாமல் இருக்கும் போது தான் துக்கமே உங்களுக்கு வராது. அதாவது விகாரங்களில் போகிறதுனால தான் துக்கமே ஏற்படுது. அப்போது விகாரங்களில் போகாமல் இருக்கிறதுக்கு யாரை பார்த்தாலும் இவங்க சகோதரிகள் தான், என்னோடய சகோதரர்கள் தான் அப்படின்னு பார்க்குறது நல்லது தானே. ஏன்னா பிரஜாபிதா பிரம்மா வந்து நமக்கு எல்லாருக்குமே அவர் அப்பாவாக இருக்கார், அம்மாவாக இருக்கார். அப்படின்னா இப்போ எல்லாருமே சகோதரன் சகோதரி தானே. பிரம்ம பாபா வந்து அம்மாவாக இருக்கார், சிவ பாபா வந்து அப்பாவாக இருக்காருன்னா 2 பேர் மூலிமா பெற்றெடுத்த குழந்தைகள் தான் நம்ம. அப்படின்னா எல்லாருமே சகோதரன் சகோதரி தானே. இந்த யுக்தியை பயன்படுத்தி நீங்கள் வந்து தூய்மை ஆகிறதுல முழுமையான கவனம் கொடுங்க. ஏன்னா தூய்மை ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. சிவபாபா வந்து நிராகாரியாக இருக்கார். அவருக்கு சரீரமே கிடையாது. ஆனால் இந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்குது. இந்த தேகத்தில் இருக்கவங்க யாருமே வந்து கடவுளே கிடையாது, இறைவனே ஆக முடியாது. அவர் வந்து நிராகாரியாக இருக்கார். தேகதாரிகள் யாருமே வந்து உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை வழங்கவே முடியாது. அவங்களால ஆஸ்தி கொடுக்கவே முடியாது. அப்பா ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போது அவரை ஏன் நினைக்கக்கூடாது? நீங்கள் எல்லாமே அவர்கிட்டருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணுங்க. எவ்வளோ தான் மாயா கீழே தள்ளி விட்டாலும் மீண்டும் எந்திரிச்சு நில்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முயற்சி செஞ்சு வெற்றியை வந்து நீங்கள் அடைவீங்க. நிச்சயமாக அடைஞ்சிருக்கீங்க.
அதுக்கான நினைவு சின்னமாக தான் பூஜை உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இப்போ தமோ பிரதான நிலையை அடைஞ்சதுனால இந்த ஸ்தூலமான உடம்புல இருக்கவங்களுக்கே பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்கே ஆரத்தி எல்லாம் காமிக்கிறாங்க. அதற்கு அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 5 தத்துவங்களுக்கு தான் பூஜை செய்கிறீங்க. ஏன்னா இந்த உடம்பு கூட 5 தத்துவங்களால் ஆனது தான். பூதங்களுக்கு பூஜை செஞ்சிட்ருக்கீங்க. 5 அந்த பூதங்கள். இந்த மாதிரி பக்தியெல்லாம் மக்கள் பண்ணுறது எதற்காகனா, வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தான். அந்த முக்தி நிலையை அடையணுன்றதுக்காக தான். அந்த சுக தாமத்துக்கு வரணுன்றதுக்காக தான். ஆனால் அப்பா தான் உங்களை உண்மையாக அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் முக்தி, அதாவது சுகதாமம், பாவனமான ஒரு உலகம். அது என்னன்னா 2 தான். ஒன்று முக்தி தாமம், அதாவது உங்களோட ஆத்மாக்களோட வீடு, மற்றும் ஜீவன் முக்தி, சத்யுகம் திரேதாயுகம். அங்கே தான் நீங்கள் ஜீவன் முக்தியில் வாழ்வீங்க. துக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு இப்போ மீண்டும் நீங்கள் போகணும் அப்படின்னா நிச்சயமாக அப்பாவை நினைவு பண்ணணும். நினைவு பண்ணி தான் நீங்கள் தூய்மையாகி அங்கே போக முடியும். அப்பாவை தவிர வேறு யாரும் அங்கே உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. இது 5000 வருடத்திற்கான ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த விளையாட்டு யார் எந்த மாதிரி முயற்சி செய்கிறாங்களோ அதற்கேற்ற பலன் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த படிப்பும். ஏன்னா இந்த படிப்பை நல்லபடியாக படித்தாதான், நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கும் அவங்க புரிய வைப்பாங்க. இப்போது சில பேர் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கும் நல்லா புரிய வைக்க முடியும். அதற்கு நல்லபடியாக படிக்கணும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை தாரணை செய்யணும். அப்பா என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம செய்யணும். அதற்கு பேர் தான் ஸ்ரீமத்துன்னு சொல்லப்படுது. அப்பா காமிக்கக்கூடிய அந்த வழி. அப்போது சேவையும் அவங்களுக்கு சமமாக எல்லாரையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போது உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தானியங்கள்லாம் எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. லாபம் நஷ்டம் இதெல்லாம் இப்போது அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு டைம் வரும், அப்போது எந்த ஒரு தானியமும் கிடைக்காத அளவுக்கு அந்த மாதிரி நிலைமை வரும். மழையே பெய்யலை அப்படின்னா எப்படி விளைச்சல் இருக்கும்? தானியங்கள் கிடைக்கும். தானியங்கள் 3 வருஷத்துக்கு நமக்கு எப்படியும் கிடச்சிரும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ திட்டம் போடுறாங்க. ஆனால் இயற்கை அது ஒத்துழைக்கலை அப்படின்னா அப்புறம் எப்படி எல்லாமே கிடைக்கும்? அதனால் மிகப்பெரிய ஆபத்துக்கள்லாம் வரக்கூடிய நேரம் இது. இந்த டைமில் நீங்கள் முழுமையாக தூய்மை ஆயிடணும். அந்த டைம் வந்தக்கப்புறமேட்டு தான் ஆவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே தூய்மை ஆகிறதுல முழுமையான கவனம் கொடுங்க. ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும், சரீரத்தை கிடையாது. ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது. நட்சத்திரம் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதை முதல்ல அனுபவம் செய்யுங்க. அனுபவம் செய்து அப்பாவோட நினைவு, அவரும் ஆத்மாவாக இருக்கார் அப்படின்ற அந்த நினைவு, அதன் மூலியமாக நினச்சி நீங்கள் சுகம் பெறுங்க. ஆத்மாவை சுகம் பெறுவது தான் தூய்மை ஆகிறதே. இப்போது சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு நோட்டில் எழுத சொல்லலாம், புக்கில் எழுத சொல்லலாம். நம்ம அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைங்க.
ஏன்னா இது கூட ஒரு படிப்பு தான். இந்த படிப்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் நினைவு செஞ்சு அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி பெற முடியும். ஏன்னா அவங்களுக்கும் உரிமை இருக்குது. வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா பாக்கியம், அப்பா கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நினைவு செய்து பாக்கியசாலி ஆகணும். அமிர்த வெளியிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் அப்பா கொடுத்த அந்த மகா வாக்கியங்கள், பாக்கியத்தின் நினைவை கொண்டு வாங்க. அப்பா எப்படியெல்லாம் அந்த நம்மளை பாக்கியமாக மாற்றிருக்காரு அப்படின்னு அதை நினச்சி பாருங்கள். ஆஹா, என்னோட பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நினச்சி பாருங்கள். அப்பா கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைக்கிது இப்போது அப்படின்னு அதை நினச்சி பார்த்து நீங்கள் ரொம்ப பாக்கியசாலியாக ஆகணும். யார் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலியாக இருக்காங்களோ அவங்க தான் மற்றவர்களையும் பாக்கியசாலியாக ஆக்க முடியும். மற்றும் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப குஷியாக சுகமாக இருப்பீங்க, ஆனந்தத்தில் இருப்பீங்க. யாருக்குமே தைரியமே இருக்காது. உங்களோட குஷியை குறைக்கிறதுக்கு யார்கிட்டேயும் அந்த தைரியமே வராது. பிராமணர்களோட அந்த குஷி குறையவே குறையாது. நீங்கள் இந்த மாதிரி பாக்கியத்தை நினச்சி பார்த்து நீங்கள் குஷியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை மாதிரி சுகமாக யாருமே இருக்கவே முடியாது. ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, மாயாவோட ஊஞ்சலில் ஆடுறத விட்டுட்டு அதீந்திரிய சுகம் அப்படின்ற அந்த சுகத்தில் ஆடிக்கிட்டே இருங்க. மாயாவோட சுகம்னா மாயாவோட விஷயங்கள், மாயாவை பற்றி யோசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அப்பாவை நினச்சி ஆத்மாவோட சுகம், அதீந்திரிய சுகம், அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்திலேயே அப்படியே அதில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு எவ்வளோதான் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எங்களை முயற்சி செஞ்சு வெற்றி அடைய வைக்கிறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.